கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாயிருக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையானது உங்களை தாங்கி நடத்த வேண்டும் என்று உங்களுக்காக மன்றாடுகிறேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கை எவ்வளவு மகிமையாய், மேன்மையாய், ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 3 சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கவனிங்க, ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் வாசல் மிக பெரியது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு கதவு இருக்கு. அந்த கதவை திறப்புறதுக்கு ஒரு சாவி நம்மகிட்ட தந்திருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பொக்கிஷ சாலைக்குள் இருக்கிற பொக்கிஷங்களை போல இருக்கிறது. பொக்கிஷங்களை திறந்தா வைப்பாங்க? இல்லை, கதவை வச்சு பூட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கதவை திறக்கும் பொழுது தான் உள்ளே போய் பொக்கிஷத்தை எடுக்க முடியும். அதே போல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பொக்கிஷ சாலைக்குள் இருக்கிறது போல இருக்கிறதுன்னா அது திறக்கிற சாவியாட்ட இருக்குது, அது நம்மகிட்ட தான் இருக்குது. பரலோகத்தின் திறவுகோலை பேதுருட்ட கொடுத்தேன்னு ஆண்டவர் சொன்னது போல தேவனுடைய ஆசீர்வாதத்தின் திறவுகோள்களை தேவன் தமது ஜனங்களின் கையில் கொடுத்துருக்கார். எப்பா, உன் கையில் தான்ப்பா அந்த சாவி இருக்குது. என்ன சாவி? தேவனுடைய பொக்கிஷத்தை திறந்து எடுத்துக்கொள்கிற சாவி. தேவனுடைய பொக்கிஷம் இருக்கிற கதவை திறக்கிற சாவி யார்கிட்ட இருக்குது? ஒவ்வொரு விசுவாசிட்டையும் இருக்குது. ஆனால் நம்ம பேனு முழிக்கும், என்கிட்டயா ஆசீர்வாதத்தை சுமக்கிற சாவி இருக்குது? ஆமாம், உங்ககிட்ட தான் இருக்குது. எப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். சங்கீதம் முதல் 2 பாருங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத, பாவியினுடைய வழியில் நிற்காத, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு, அதை தியானம் பண்ணு, போதும். நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல ஓங்கி வளருவாய், செழித்து வளருவாய், கனிகளை கொடுப்பாய், ஆசீர்வாதமாக இருப்பாய். கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள். காலையிலே எழுந்திரிச்சு பைபிள் வாசிக்கிறதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி வேதத்தை வாசிக்கிறதுக்கு நமக்கு என்ன தடை? ஒரு விசுவாசி காலையிலையும் சாயங்காலம் வேதத்தை வாசிக்கிறதுக்கு யாராவது சண்டை போடுவாங்களா? நீ வாசிக்கக்கூடாது, தடுப்பாங்களா? கிடையாது. அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் காலையிலையும் இரவு நேரத்துலையும் வேதத்தை வாஞ்சையோடு எடுத்து நேசித்து வாசித்தா ஆண்டவர் சொல்றாரு, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல வளருவான், ஓங்கி வளருவான், செழித்து வளருவான், கனிகளை கொடுப்பான். இன்னைக்கு நீங்கள் விசுவாசிகளை பார்த்து கேளுங்க, டெய்லி வேதத்தை வாசிக்கிங்களாண்ணா? 100க்கு 90 பேர் சொல்லுவான் வாசிக்கலம்மா. அப்போ உங்ககிட்ட ஆண்டவர் தந்திருக்கிற சாவியை நீ பயன்படுத்தலை. உங்ககிட்ட ஆண்டவர் சாவி தந்துட்டார், வேத வசனம் என்கிற சாவி தந்துட்டார். இதை நீ டெய்லி காலையிலையும் சாயங்காலம் வாசித்தீன்னா உனக்கு ஆசீர்வாதம் வரும். நம்ம டெய்லி காலையிலையும் சாயங்காலம் வேதத்தை வாசிக்கிறது இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் என்னை பார்த்து பொறாமப்படுறான், எங்கள் சித்தப்பா எனக்கு செய்வனை வச்சுட்டான். நம்ம இப்படியே அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு நான் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என் மேலே எல்லாரும் எரிச்சலாக இருக்காங்க. இல்லை சோம்பேறிய, நீ வேதத்தை வாசிக்காதது தான் உன் ஆசீர்வாதத்துக்கு தடை. காலையும் மாலையும் நீ வேதத்தை நேசிக்காமல் இருக்கிறது தான் உன் ஆசீர்வாதத்துக்கு தடை. அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை தான் தலையிலே மண்ணெல்லி போடும். இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் தங்கள் தலையில் மண்ணெல்லி போடுறான். காலையிலே என்று சொன்ன செல்ஃபோன், வேதத்தை கையில் எடுத்து வாசிக்கிறது இல்லை. ராத்திரி படுக்க போகும்போதும் செல்ஃபோன், வேதத்தை கையில் எடுத்து வாசிக்கிறது இல்லை. இதில் பெரிய கொடுமை என்ன தெரியுமா? வேதத்தை வாசிச்சுட்டு வேதத்தை மூடின உடனே மறுபடி செல்ஃபோன் எடுப்பான். இது எப்படி இருக்குன்னா, நல்லா பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப போய் கொஞ்சம் வெள்ளைச்சோறு வாங்கி சாப்பிடுவான் தெரியுமா? சில ஆட்கள் இருக்காங்க. ஆமாம், அந்த வெள்ளைச்சோரையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப என்னத்தையாவது வயிற்றுக்குள்ளே போடுவான். அப்புறம் அது உடம்புக்கு ஆரோக்கியம் வராது, அது பானை மாதிரி வயிறு வந்துடும், பெருந்தீனிக்காரன் ஆயிடுவான். கிடைக்கிறதெல்லாம் விடாமல் திங்கிறது. அது ஆரோக்கியம் இல்லை. ஒரு அளவாக சாப்பிட்றது தான் ஆரோக்கியம். அப்போ இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் சாவியை பயன்படுத்தாது. தேவனுடைய பொக்கிஷ சாலைகள் உங்கள் பக்கத்தில் இருக்குது.
நீங்கள் ராத்திரி பகலும் வேதத்தை எடுத்து நேசித்து வாசித்து தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்கள் கையில் வந்துடும். யோசித்து பாருங்கள், சிலர் 7 மணி வரைக்கும் தூங்குறான், 7 மணிக்கு எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு டபக்குன்னு குளிச்சுட்டு என்னத்தையா சாப்பிட்டு வேலைக்கு ஓடுறான். கேட்டால் எனக்கு நேரமே இல்லை பிரதருங்க. ராத்திரி வந்து 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறான். கண்டிப்பாக உனக்கு ஆசீர்வாதம் வராது. சாகிற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் வராது. செத்த பிறகு பரலோகமும் வராது. தயவு செய்து எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் காலையிலையும் சாயங்காலம் வேதத்தை எடுத்து வாசிங்க, அதை நேசித்து வாசிங்க, அதை வாசித்து தியானம் பண்ணுங்க, அந்த வசனத்தை கொஞ்சம் கை கொள்ளுங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை 1, 30, 60, 100 பழுகி பெருகும்படி ஆசீர்வதிப்பார். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எப்பொழுதும் செழிப்பாக இருப்பீங்க. என்னாலும் வாழ்ந்திருப்பீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உடைய பரிசுத்த கரம் உமது பிள்ளைகளை தாங்குவதாக. உடைய கிருபையானது உமது பிள்ளைகளை நடத்துவதாக. உடைய கிருபை உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. தேவனுடைய அன்புக்கும் இரக்கத்துக்கும் கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் உடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஒருவரும் ஆண்டவரை பரிதாபத்துக்குள்ளே தள்ளப்பட்டு விடக்கூடாது. உமது நாம மகிமைப்படும்படி உமது அன்பை விளங்க பண்ணி உங்கள் ஆசீர்வாதத்தை உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் கட்டளையிடுங்க சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.